ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 2 தேர்வுகளை கேட்கப்பட்ட 25 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ABCDE ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5, then which one of the following is equal to Q2 PF V7A அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ABCDன்றது எதை ரெப்ரஸ் பண்ணுதுன்னா ஏன்றது P1, Bன்றது Q2, Cன்றது R3, Dன்றது S4, Eன்றது T5. ஸோ தென் இந்த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன் படி எழுதுவோமே. ஏன்றது P1, ABCD நீங்கள் ஃபஸ்ட்டு வரிசையாக எழுதிருங்க. அப்புறம் அவங்க கொடுத்துருக்க மாதிரி PQRSTUVWX அப்படின்றதை எழுதிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்றதை எழுதிக்கிடுவோம். ஸோ இப்போ ஃபாலோ பண்ணுங்களேன். ஏன்றது P1, Bன்றது Q2, Cன்றது R3, Dன்றது S4, Eன்றது T5 அப்படின்றது கரெக்டாக நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா Q2 PF V7A என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எடுக்கலாம். Q2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா B ரெப்ரசன்ட் பண்ணுது. எப்படி இங்கே பாருங்கள், அதாவது கீழேருந்து பாருங்களேன். Q2ன்றது Bங்க. இந்த சமபுரத்தில் மேலேருந்து கீழே ஆகும், கீழேருந்து மேலே ஆகும். எதுனாலும் வேல்யூஸ் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதான் மெயின் தீம். அடுத்து B பாருங்களேன். B வந்து Q2, Bன்றது பாருங்கள் Q2. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் Fன்றது என்னது U6, Fன்றது U6. ஓகே, இப்போ V7ன்றது என்னது G. சரிங்களா? அடுத்து ஏன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா P1. அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா B Q2 U6 G P1. சரிங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். ஸோ மடிக்கணினியின் அடக்க விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. லாப நட்ட கணக்குன்ற மாதிரி கணக்குங்க அது. அதில் ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. வாங்கிய விலை என்பதும் அடக்க விலை என்பதும் ஒன்றே. புரியுதுங்களா? இதை மறந்துடாதீங்க. வாங்கிய விலைனாலும் ஒன்று தான், அடக்க விலைனாலும் ஒன்று தான். எப்பவுமே லாபம் நட்டை எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா அடக்க விலைக்கு தான் கண்டுபிடிக்கணும். லாபத்தோட ஃபார்முலா என்னன்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாபம் வந்து ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. சரி, இப்போ சம்முக்கு போகலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றாருன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வாங்கிய விலையே இல்லை. நம்ம வாங்கிய விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ அவர் விற்ற விலையை நமக்கு சொல்லிட்டாங்க. 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் வந்து 20%. அது செகண்ட் ஸ்டெப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம விற்ற விலையை கண்டுபிடிக்கணும். ஸோ அதாங்க செல்லிங். எஸ்பின்றது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. அது விற்ற விலை. இப்போ வாங்கிய விலை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். லாபம் வந்து 12%. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முதல் விற்ற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 1.12x இதை டிவைட் பண்ணிங்கன்னாங்கன்னா ஃபைனல் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்குங்க. அதாவது இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு வாங்கிய விலை ப்ளஸ் லாபம் அப்படின்றது என்னது? லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை தாங்க. நான் இந்த ஃபார்முலாவை தாங்க இப்படி மாற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ ரெண்டாவது பார்ப்போம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? மேலும் அதை ரூபாய் 1200 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மேலும் அப்போ சரி, திருப்பியும் நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போங்க. செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ் ப்ளஸ் எதுனா 20% அதிகமாக இருந்திருந்தா அப்போன்றது லாபம் வந்து என்னது 20% இருந்திருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட விற்ற விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 20% லாபத்தோட விற்ற விலை. இப்போ விஷயத்துக்கு வருவோங்க. அதாவது என்னன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன, மேலும் அதை 1200 கூடுதலாக விற்றிருந்தால் தான் 20% லாபம் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 2 செல்லிங் ப்ரைஸ் 1 கழிச்சிங்கன்னா 1200 வரும்ன்றதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ, எக்ஸுன்றது என்னது? வாங்கிய விலைங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இங்கே வாங்கிய விலைனாலும் அடக்க விலைனாலும் ஒன்று தான். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா 15,000 அப்படின்றதாங்க விஷயம். ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விற்ற விலையை கண்டுபிடிங்க. விற்ற விலை என்ன சொல்லிட்டாங்க? 12% லாபத்துக்கு விட்டுறாருங்கண்ணா.
நமக்கு வாங்கிய விலை தெரியும். அதாங்க வாங்கிய விலை தெரியும் எக்ஸு. லாபம் வந்து 12%. அதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ்ன்றது என்னதுங்க? ஏன் 12/100 எக்ஸ் போடுறேன்னா, வாங்கிய விலையில தான் இந்த லாபமும் கிடைச்சுச்சு. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பியும் 20% லாபமா வித்தாங்க. அப்ப இதானே கிடைச்சது. அவங்க என்ன சொல்றாங்க, மேலும் கூடுதலா விட்டிருந்தால், அப்ப செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் கழிச்சீங்கன்னா 1600 வந்துரும். சரிங்களா? அப்புறம் டிவிஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா 15,000. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் 20% ஆஃப் 30% ஆஃப் இன் 500 கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். 20%, 30%, 500. அப்படி இது பார்த்தீங்கன்னா 2 0 2 0 ஆயிரும். ஓ 2 2 ஆமாம், ஓரஞ்சு 5 பைத்தஞ்சு 50 100 ஓரஞ்சு 5 25 100 20 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 30ங்க. அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. எழுதிட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் சம். 4 18 இங்கே கேப் இருக்குங்க. மிஸ்ஸிங் டேர்ம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 100 180 294 448. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் தாங்க இருக்குது. n கியூப் மைனஸ் n ஸ்கொயர் அப்படின்றது இந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தாங்க ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4ன்றது கிடைக்கும். 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 18 கிடைக்கும். அதாவது 3 கியூப்ன்றது 27 மைனஸ் 9 போட்டிங்கன்னா 18 வரும். 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 48. 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர்னா 100. 6 கியூப் மைனஸ் 6 ஸ்கொயர்னா 180. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 7 கியூப் மைனஸ் 7 ஸ்கொயர்னா 294. 8 கியூப் மைனஸ் 8 ஸ்கொயர்னா 448. ஸோ நமக்கு மிஸ்ஸிங் டைம் வந்து 48. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நமக்கு எப்படி ஐடியா கிடைக்குன்னா, நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தாங்க. ப்ரீவியஸ் இயரை ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கிளியருங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் மேக்ஸு 25க்கு 23 வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வரும். ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான். ஏதோ ஒன்று தான் வந்து நமக்கு லாஜிக்காக ஒர்க்க மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். முதல் எண் 7 எண்களின் கூடுதல் 253 எனில் என்னோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. முதல் என்ன எண்களின் கூடுதல்னா ஃபார்முலா என்னங்க? 1 + 2 + 3 + எக்ஸட்ரா என்னன்னு இருக்கும். அதோட ஃபார்முலா என்னது? n × n + 1 / 2. இந்த ஃபார்முலா மெயினாக தெரியணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ ஆப்ஷன்லேருந்து போனாலும் சரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 22 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 22 × 23 / 2ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அடித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆன்சரு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 253 இந்த இடத்துல வரும். இல்லாட்டி நம்ம இப்படி பண்ணலாம். n × n + 1 / 2 அப்படின்றத இப்படி கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆப்ஷன்லேருந்து போனாலும் சரி தான். இல்லாட்டி நம்ம இந்த n × n + 1 / 2 இதனத்தை பெருக்கி 506. ஸோ அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இது வருது அப்படின்றத வச்சுக்கலாம். சரிங்களா? n = 22. இந்த ஃபார்முலா தான் மெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ ஃபாக்ஸ் அப்படின்றது கேட் அப்படின்றாங்க. தென் ஜெராக்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்ன்றது கேட்டுங்களா? அப்போ ஜெராக்ஸ்ன்றது எதனை குறிக்கும்? ஒன்றுமே இல்லைங்க. FOXன்றது இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னா CAT அப்படின்றத குறிக்குது. சரி, இப்போ என்னன்னு பண்ணுவோம்? ஜெராக்ஸ் எழுதிக்கிறோம். XEROXன்னு எழுதிக்கிறோம். இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்றது இந்த இடத்துல இருக்குங்களா? T. ஓகே, நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? E வந்து எதுக்குமே கிடையாது. அதாவது நம்ம நார்மலாகவே ABCD எழுதுவோம். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் E அப்படின்றது அப்படியே தான் மாற்றம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாங்க. Rன்றது மாற்றம் இல்லை. Oன்றது A குறிக்குது. Xன்றது T குறிக்குது. அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ சில நேரங்களில் சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பயிற்சி தான் பெஸ்ட் வே ஆஃப் டு கிளியர் த எக்ஸாமுங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா TERAT அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. ரொம்ப சிம்பிள் தான். 3 பகடைனா நமக்கு 6 பவர் கியூப்னு எடுத்துக்கணுங்க. அதாவது 216 அப்படின்றது நம்ம மொத்த முடிவுகளின் எண்ணிக்கை. அது தெரியும். 3 பகடையில் ஒரே எண் எப்போங்க கிடைக்கும்? 1 1 2 2 2 3 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6. ஸோ 6 தாங்க. ஸோ 6 / 216 போட்டிங்கன்னா 1/36. சரிங்களா? நீங்கள் கவலையப்படாதீங்க. பகடை பொறுத்தளவு ஒரு பகடை இரு பகடைகள்லாம் கொஞ்சம் சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 3 பகடைகள்லாம் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இதோட மெயின் தீம் என்னென்னா 6 பவர் கியூப்
ஈக்குவல் டு 216. அதை மறந்துடாதீங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா 66 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நீர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உருளையின் வலைபரப்பு ஃபார்முலா என்னது? 2πrh. அது போட்டுக்கணும். அதோடது என்னது? 66 கொடுத்துட்டாங்க. இப்போ 2πr வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா ஆரம் தான் கண்டுபிடிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம விட்டம் கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. நம்ம ஆரம் கண்டுபிடிப்போம். உயரம் 7 கொடுத்தா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இது கூட்டி பண்ணீங்கன்னா ஆரமும் வச்சுக்கோங்க. ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 அப்படின்றத நம்ம ஃபைனல் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலி விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டமோட ஃபார்முலா என்னன்னா d = 2r அப்படின்றதான் விட்டத்தோட ஃபார்முலா. என்னது? d = 2r. இப்போ ஆரம் நமக்கு என்னது? 3/2ன்னு தெரியும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஃபைனலி 3 சென்டிமீட்டர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா தெரியலாட்டி இது ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரிடே எந்திரிச்சோன்னே ஃபார்முலா ரீகால் பண்ணுங்கள். ஃபார்முலாவை உங்கள் மைண்டுக்குள்ளே நல்லா இறக்கிட்டிங்கனாலே சம்மு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மினிட் 1.5 நிமிஷம் அதுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் போய்கிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஷின். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000ங்க. சரிங்களா? முதல் ஆண்டிற்கு 4% குறையுதுங்க. 2ஆம் ஆண்டுக்கு 4% அதிகரிக்குது. ஸோ அதோட தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். b × 1 - r1/100 × 1 + r2/100. ஏன்னா முதல் மாசத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்றது 2 ஆண்டு, இது ஒரு ஆண்டு, இது ஒரு ஆண்டுங்க. முதல் ஆண்டு 4% குறையுது, 2ஆவது ஆண்டு 4% குறையுது. இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அசல் பார்த்தீங்கன்னா 80,000 அப்படின்றத பியோட வேல்யூ போட்டுருங்க. முதல் ஆண்டு 4% குறையுது, 2ஆம் ஆண்டு 4%. அதாவது எக்ஸ் குறைஞ்சு அதிகரிக்குதுன்றதான் கான்செப்ட். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 4 காலி. ஃபைனலி பார்த்தீங்கன்னா 79,872ங்க. ஃபார்முலா தாங்க மேட்ரு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாருங்களேன். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். எப்போ? 5 மணிக்கு. ஸோ பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், 2வது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், 3வது அலைபேசி 40 நிமிடங்களிலும், 4வது அலைபேசி 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒலிக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நீட்டாக போயிட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். 20, 30, 40, 50 இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 600 அப்படின்றது நமக்கு தெரியும். 600 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் எப்போ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ மணி நேரமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹவர்ஸில் மாற்றினா 10 ஹவர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். 10 ஹவர்ஸ் இருந்துருச்சுங்களா? இப்போ நேரத்தை கணக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ ஒலிக்கும்? காலை 5 மணிக்கு ஒலிக்கும் ஃபர்ஸ்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் கொஷின் என்னன்னா அவை மீண்டும் எப்போது ஒலிக்கும் இருக்காங்க. காலையில் 5 மணியா? நமக்கு 5 மணி எழுதிக்கிறோம். இந்த 10 மணி நேரத்தை கூட்டினீங்கன்னா 15 அப்படின்றது கான்செப்ட் வரும். நமக்கு நார்மலாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? நம்மளோட வாட்ச் டைமில் 12 மணி நேரம் கணக்கு. ஸோ 12 அப்போ மிச்சம் இருக்கிறது எத்தனை வரும்? உங்களுக்கு பாருங்களேன். 15ஆ? இதில் 12 போக மிச்சம் 3. அப்போ 3 பிஎம்க்கு இது ஒலிக்கும்ன்றத கான்செப்ட். சரிங்களா? இவ்வளோதான் சிம்பிளான விஷயங்க. அதான் 12 பிஎம்ல இது பண்ணுது. ஸோ 3 ஹவர்ஸ். அப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் வந்து மதியம் 3 மணிக்கு தான் ஒலிக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் அந்த எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதை ஹவர்ஸாக மாற்றுங்க. ஆல்ரெடி இருக்கிறத கூட்டி பாருங்க. அவ்வளோதான். ஏன்னா காலை 5 மணிக்கு ஒலிக்குதா, அது திரும்ப எப்போ ஒலிக்குன்றத கான்செப்ட். நெக்ஸ்ட் சம். இப்போ HCF வந்து x³ - 8y³ and x² - k² y². ஸோ x + ky then the value of k கேட்டிருக்காங்க. கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து x³ - 8y³ இருக்குங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? x³ - 2y the ஹோல்லையுமே மாற்றலாமா? அப்போ x³ - y³ ஃபார்முலா என்னது? a - b into a² + ab + b² அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. x³ - b³ ஃபார்முலா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்முலானா a + b into a - b வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே x³ - 2y the whole cubeன்றதான் கான்செப்ட். ஸோ a - bன்றது 2yன்னு எடுத்துக்கிறீங்க. அப்புறம் வந்து a² ab + b². சரிங்களா? தென் இந்த பாருங்க x² - ky² எப்படி இருக்குன்னா
ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 2y அப்படின்றது தெரியும் நமக்கு இது. ஸோ எக்ஸ் மைனஸ் கேஒய் எக்ஸ் ப்ளஸ் கேஒய் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அதாவது ஹச்சிசிஎஃப் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா? ஸோ ஹச்சிசிஎஃபை நம்ம கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? அவங்க ஹச்சிசிஎஃப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துல ஹச்சிசிஎஃப் என்னங்க, நம்ம காமனாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் குறைஞ்ச வேல்யூவாக இருக்கணும், அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு -2 அப்படின்றது கிடைக்குங்க. இந்த மாதிரி ரெண்டாத்தையும் நம்ம எடுக்கிறோம். இதையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ப்ளஸ் கேஒய் எக்ஸ் மைனஸ் 2y நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? எடுத்து இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே ஈக்குவல் டு -2 அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா? அதாவது இரண்டு வெளிவாழ்வு பொதுவான காரணி எக்ஸ் மைனஸ் 2y எக்ஸ் ப்ளஸ் கேஒய், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுங்க, தனி வட்டி மூலம் அசல் வந்து 2000 ரூபா 8% வட்டி விதத்தில் இரட்டிப்பாக எவ்வளோ மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ தனி வட்டி தான் ஃபார்முலா, PNR டிவைடட் பை 100 தனி வட்டி தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தனி வட்டி மூலம் அசல் வந்து 2000 ரூபா கொடுத்துட்டாங்க, 8% இரட்டிப்பாக எவ்வளோ மாதங்கள் ஆகுன்னு இருக்காங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கல்ல, நமக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்றது, அதாவது ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ தெரியும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏ மைனஸ் பி, அது இரட்டிப்பாகுது, 2000ன்றது 4000 மாறி இருக்கு. ஸோ 4000 மைனஸ் 2000 ஈக்குவல் டு 2000, அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? இது இரட்டிப்பாச்சில் அதை நம்ம கழிச்சு இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பின்ஆர் டிவைட் பை 100, பட் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ, அது மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் விஷயம், பி ப்ளஸ் எஸ்ஐ அப்படின்றது மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம அடிச்சு கொடுக்கலாம், 2000 இங்கே காலி ஆயிரும், சரிங்களா? ஸோ 100 டிவைட் பை 8, ஸோ 25 டிவைட் பை 2 வரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, மந்த்தில் கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்னால நம்ம 12ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 150 மந்த்ஸ், அவ்வளோதாங்க. சப்ஸ்டியூஷன் தாங்க ரொம்ப முக்கியம். இதில் ஃபார்முலா வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா தான், எஸ்ஐ ஈக்குவல் டு பின்ஆர் டிவைட் பை 100, அடுத்த அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ, சரிங்களா? நெக்ஸ்ட் சம்முங்க, இதில் எல்சிஎம் ஆஃப் 3, 2.7 அண்டு 0.09 இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம்மோட ஃபார்முலா இல்லைங்க, எல்சிஎம் டிவைடட் பை ஹச்சிசிஎஃப் எல்லாருக்கும் தெரியும். அதாவது மேலே வந்து நியூமரேட்டர், கீழே வந்து டினாமினேட்டர், அதாவது தொகுதி பகுதிங்க, அது கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும்னா 3, 2.7, 0.09 இருக்குல்ல, 327 டிவைடட் பை 10, 9 டிவைடட் பை 100, ஓகேங்களா? இப்போ 327 9க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், என்னது எல்சிஎம். 327 9க்கு வந்து எல்சிஎம் வந்து 27 அப்படின்றது நமக்கு தெரியும். அது ஒரு 3 3 20 3 9. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 27 தெரியும். ஸோ ஃபைனலி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3ன்றது டிவைடட் பை 1, இது 10 100. அப்போ 1 10 100க்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்சிஎம் என்னது, ஹச்சிசிஎஃப் என்னது 1, அவ்வளோதான். ஸோ ஃபைனலி எல்சிஎம் 27, சரிங்களா? தயவுசெய்து நீங்கள் 10ன்னு போட்டு போயிடாதீங்க, நமக்கு நார்மலாக 1ன்றது பிரைம் நம்பர், அது மறந்துடாதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஹச்சிசிஎஃப் வந்து 1 தான், ஓகே? ஸோ ஆன்சர் இஸ் 27. நெக்ஸ்ட் கொஷின், ஏங்க இது ரொம்ப நல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைஸ் பிட்வீன் ரூட் ஆஃப் 7 கியூப் அண்ட் ரூட் ஆஃப் 5 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு நார்மலாக ரூட் 7 ரூட் 5ஓட வேல்யூ தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரூட் 7 கியூப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை 7 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம், 7 பவர் 1/3ன்னு எழுதலாம். இந்த ரூட் ஆஃப் 5 4ன்றத 5 பவர் 1/4ன்னு இப்படி எழுதிக்கணும், ரெண்டத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு இது கூட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, அதாவது 3 4க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வருங்க, 12 வரும், சரிங்களா? அதோட எல்சிஎம் எடுங்க. எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா 7 1/3 இருக்குல்ல, 7 1/3க்கு 12ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. ஸோ 7 பவர் 4ன்னு வரும், ஏன்னா 3 1/3 × 12 அப்படின்றத கான்செப்ட். ஸோ ஒரு 3 3 4 3 12, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 3 ஒரு 4 4 3 12. ஸோ 5 பவர் கியூப்ன்றது வரும், சரிங்களா? இதோட வேல்யூ எவ்வளவு, 2401 7 பவர் 4க்கு, 5 கியூபுக்கு 125. இப்போ பாருங்க, இதுக்கு இடையில என்ன நம்பர் வருது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரூட் 2 எடுக்கிறோமா, 2 பவர் 1/2 × 12ஆல் போட்டு பாருங்க. ஸோ 2 பவர் 6 64, இது வராது. அடுத்து ரூட் 3 போடுங்க,
√3 அப்படின்னா ரூட்டோட அதாவது ஏன் இங்க 1/2 போடுறோம்னா ரூட்டுக்கு வந்து 1/2ன்னு அர்த்தங்க. சரிங்களா? அதான் விஷயம். 1/2 into 12 போடுங்க. அப்ப 4 2 2 6 2 12. ஸோ 3 பவர் 6 729. ஓகே, இது கரெக்டா மேட்ச் ஆகுது. இப்ப √4னா 2ன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு 2 பவர் 12 போட்டீங்கன்னா வேல்யூ வந்து லார்ஜர் தென் போகுது. அதாவது ஸோ நாட் அலோடு. √5 போட்டீங்கன்னா 1/2 5 6 லார்ஜர் நாட் அலோடு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா √3 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தயவுசெய்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்களேன், 1, 2, 2, 3, 3, 3. ஓகேங்களா? ஒரு 6 பகடை கொடுத்துட்டாங்க. நமக்கு நார்மலா 1 2 3 4 5 6ன்னு கொடுப்பாங்க. இதுல வந்து அவங்களே ஒரு பகடை கொடுத்துட்டு முகமதிப்புகள் கொண்ட 2 பகடை உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? அதாவது முதல்ல இருக்க முகமதிப்போட ரெண்டாவது முகமதிப்பு அதிகமா இருக்க வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அப்ப பாருங்க, பாசிபிள் ஃபேஸஸ் இன் செகண்ட் டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 2 3 இது இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டை எடுத்துக்கிறோம். மொத்தம் நமக்கு அவங்க கொடுத்துருக்க இந்த டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பகடை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைல என்ன கேட்டிருக்காங்க? 2 பகடை உருட்டும்போது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமா இருக்க வாய்ப்புகள் எத்தனை? அவ்வளவுதாங்க. முதல் பகடை 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது பகடை என்னங்க? 1 2 3 4 5 இது எல்லாமே அதிகமா இருக்கு. ஸோ வேஸ் வந்து 5ங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது, அதாவது ஒவ்வொரு உருட்டுக்கும் சொல்றேங்க. அடுத்து ரெண்டாவது பகடை எடுத்து நம்ம உருட்டுனா இந்த 333 தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப அது 3. இப்போ அடுத்த பகடை 2ன்னு, இது 2 ஏன்னா 1 2 2ங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ இது ஒரு 3. ஸோ இது ஏன்னா இப்போ 3ஓட 3 எதுவுமே அதிகமா இல்லை. அப்போ 0 தான். இதுவும் 0 தான். இதுவும் 0 தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 பகடை உருட்டுறீங்க. முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமா இருக்க வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா இது கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 5 3 8 8 3 11. ஸோ ஃபைனலி 11 இது அப்படின்றதாங்க வாய்ப்பு. ஓகே, ரொம்ப சிம்பிள் தாங்க. அது கொஞ்சம் லாஜிக்கா அப்படி திங்க் பண்ண. அவங்க கொடுத்துருக்க முதல் பகடை நம்ம உருட்டுனாலே நமக்கு தெரியும். இப்போ 1வது பகடை உருட்டுனா நமக்கு ஒரு முகம் கிடைக்கணும். அதோட அதிகமா கிடைக்கிறது அடுத்தடுத்த பகடை தான். 2வது பகடை உருட்டுனா அதோட அதிகமா கிடைக்கிறது. அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற குழுக்களுக்கு 2 குழுக்களுக்கு 4:5 அப்படின்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,890ங்க. அது ஏ/பி வந்து 4:5ன்றதை எடுத்துக்கோங்க. ஸோ மொத்த பங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4x + 5x = 9x அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருந்துங்களா? இப்போ மொத்த பங்கு 9x = 10,890. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1210ன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? இப்போ பின்ற குழுவிற்கு கிடைக்கும் தொகை தான் கேட்டிருக்காங்க. பி குழுவின் பங்கு வந்து 5x. ஸோ 5 × 1210 போட்டிங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்துருங்க. 6050 தான் அதோட தொகை. பி குழுவின் பங்கு 6050. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா CAT = ABC, DOG = DEF. So then which one of the following may be equal to tan divided, that means TAN divided COT அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா CAT = ABC, அதுதான். சின்றது A, ஓகேங்களா? ஏன்றது B, Tன்றது C, இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து DOG = DEFன்னு சொல்லியிருக்காங்களா? அதை எப்படி எழுதுனா D = D, ஓன்றது E = E, Gன்றது F. ஸோ தென் பார்த்தீங்கன்னா tan divided COT அப்படின்றத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? Tக்கு பதில் என்ன போடணும்? நம்ம C. ஓகேங்களா? T எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? C. ஏன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? B. என்னன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எதுவுமே கிடையாது. இந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம பண்ணணுங்க. அதான் மெயின் தீம். ஓகேங்களா? அப்போ என்னன்றது என்ன தான் இருக்கும். சின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏ. ஓன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இ. டீன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? சி. ஓகேங்களா? இவ்வளோதாங்க விஷயம். இந்த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். கொடுத்த விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த சம்மெல்லாம் உங்களுக்கு சால்ட் மாட்டுவான்னு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா CBN divided AEC. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ENGBDM4NKH2A
இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா GDR BMP D45. ஸோ ஃபைனலி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பார்க்கலாங்களா. இப்போ GDR BMP D45. ஸோ ஃபைனலி இந்த இடத்துல என்ன வரும் இப்போ பாருங்க, இப்படி எழுதிக்கிறோம் சீக்வன்ஸை. G இருக்குங்களா, DR அப்படின்றத நம்ம எப்படி வரிசையாக இந்த மாதிரி சீக்வன்ஸாக எழுதுங்க. ஜிக்கு அப்புறம் பி, அதாவது இந்த மாதிரி சொல்கிறேங்க. ஜின்றது பி, பிக்கு அப்புறம் டி, அப்போ டிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்ற மாதிரி GBD. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜி இருக்குங்களா, பி இருக்குது, டி இருக்குங்களா, அடுத்து எம். அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. எம் வந்துருச்சுங்களா. அடுத்து பாருங்கள் என்ன சீக்வன்ஸு டி. இப்படி பாருங்கள், இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டி இருக்குங்களா, அதாவது நெக்ஸ்ட் டிக்கு இருக்குங்களா, டிக்கு அப்புறம் எம், எம்முக்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் என் முடிஞ்சிருச்சுங்களா. அடுத்து பாருங்கள் RP5Qன்றது, அதாவது நான் ஆர்ன்றது இருக்குங்களா, அப்புறம் பி, பிக்கு அப்புறம் 5, அப்புறம் இது ரிவர்ஸ் சீக்வன்ஸ். ஓகே, ஃபைனல் ஆன்சர் இஸ் MNQ அப்படின்றதாங்க. ஒன்றுமே இல்லைங்க, இப்படி எழுதி பழகிக்கோங்க சரிங்களா. சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களையும் பி என்பவர் 12 நாட்களையும் முடிச்சா இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். ரொம்ப சிம்பிள் தான். 1/6 ஒரு நாள் வேலை ப்ளஸ் 1/2 அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். 1/4 அப்படின்றது ஒரு நாளில் 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலை. ஸோ ஃபைனலி முழு நாட்கள் 4 நாட்கள். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 4 days. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலம் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்துல குதிக்கும் போது நீரோட உயரம் வந்து 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. கவனமா பாருங்க, 1 சென்டிமீட்டர். ஏன்னா மற்ற எல்லாம் மீட்டரா இருக்கு, இங்க சென்டிமீட்டரா இருக்கு. ஓகேங்களா. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்ற நீரின் அளவு எவ்வளவுனா 0.1 மீட்டர் கியூப். ஓகேங்களா, கொள்ளளவு. ஸோ எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது கனசெவகம். கனசெவகத்தோட கொள்ளளவு ஃபார்முலா என்னன்னா LBH அப்படின்றது. கன அளவு கொள்ளளவு எல்லாம் ஒண்ணுதாங்க, அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா. இப்போ நீரின் மொத்த அளவு கண்டுபிடிக்கலாங்களா. நீரோட மொத்த அளவு LBH. எல் எவ்வளவு 24 மீட்டர் சரிங்களா. அகலம் 15 மீட்டர். உயரம் வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு மீட்டர் வந்து 0.01 மீட்டர். நமக்கு நல்லா தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகே, அது கால்குலேட் பண்ணிங்கன்னா 3.6 மீட்டர் கியூப்ன்றது கணக்கு. இப்போ ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்ற நீரின் அளவு 0.1 அப்படின்றது தெரியும். ஸோ மொத்த ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த நீரோட அளவு எவ்வளவு 3.6 மீட்டர் கியூப். ஒரு ஆண் வெளியேற்றக்கூடிய அளவு வந்து 0.1. இதை டிவைட் பண்ணுங்க. இந்த டிவைட் தான் ரொம்ப முக்கியம் இந்த சீக்வன்ஸ். இது பண்ணீங்கன்னா 36 அப்படின்றது வரும். ஸோ ஆன்சர் இஸ் 36. ஓகே, மொத்தம் 36 ஆண்கள் இருக்கனார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஆண்டு வட்டி விகிதம் வந்து 16 × 2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். தனி வட்டியோட ஃபார்முலா என்னதுங்க, S = P0/100 நமக்கு தெரியும். ஸோ Pன்றது 68,000, என்னன்றது 9 மாதங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டா மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3/4 ஆண்டுகள் மாறிடும். ஏன்னா என்னன்றது ஆண்டுகளை தான் குறிக்கும். அடுத்து 6 வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு. என்னது 16 2/3. இது கம்ப்ளீட்டாக மாற்றினீங்கன்னா முழு பின்னமாக 16 48 + 2 பார்த்தீங்கன்னா 50/3%. ஓகேங்களா. ஸோ இப்போ சப்ஸ்டிட் கூறுவோம். S = P0/100. P வந்து 68,000. என்னன்றது என்னது ஆண்டுகள் 3/4. ஆறுன்றது 50/3. ஸோ 100. ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுங்க, 2 0 காலி ஆயிரும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா SA வந்து 8,500. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A/B/C = 2/3/4. Then A/B B/C is C/D C/A is equal to அப்படின்றத வேல்யூவை கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்படி எடுத்துக்கணும், ABC வந்து 2/3/4ங்களா. நம்ம எப்படி அதே மாதிரி எழுதுவோம். A/Bனா 2/3, B/Cனா 3/4, C/Bனா 4/2 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஃபைண்ட் த எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்லாத்துக்கும் ஒரே எல்சிஎம் தான் வரும் சரிங்களா. கம்ப்ளீட்டாக 2/3 ஃபர்ஸ்ட் இதுக்கு 2/3க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே வந்து 24 வரணும் அப்படின்றது கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 3824 216 ஃபர்ஸ்ட் எல்சிஎம். ஓகே, செகண்ட் 3/4ங்களா, அதுக்கும் கண்டுபிடிக்கலாம். 6 24 24, 6 18 சரிங்களா.
ரெண்டாவது இருக்குது, அதாவது பி டிவைடட் பை சிக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா சி டிவைடட் பை 4 டிவைடட் பை 2ன்றதை கண்டுபிடிங்க. 12 24 12 48. ஓகே. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 16 18 48 இருக்குங்களா? 8 2 16, 1 2 18, 24 2 48 இந்த மாதிரி கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? அவ்வளோ, ஏன்னா இதில் சுருக்கி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ 8:9:24. ஓகே, சிம்பிள் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பி என்பவர் ஏ என்பவரோட 20% அதிகமாக வேலை செய்கிறாரு. ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்ன்னு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், தெளிவாக கொடுத்துட்டாங்க நமக்கு. ஏ 1 மணி நேரத்தில் செய்ய வேலை எவ்வளவு அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏ 1 மணி நேரத்தில் 7.5 மணி நேரம் வேலை செய்வார். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றுவோம். அதாவது 7.5ன்றதை 7 14 14 1 15 15 டிவைட் பை 2 மணி நேரம் மாற்றிட்டோமா? ஏ 1 மணி நேரத்தில் செய்ய வேலை எவ்வளவு 2 டிவைட் பை 15 அப்படின்றத மாற்றிக்கிட்டோம். 1 மணி நேரத்தில் செய்யும் போது 1 டிவைட் பை மாறணும். சரிங்களா? இப்போ விஷயம் என்னன்னா, பி வந்து 1 மணி நேரத்தில் செய்கிற வேலை எவ்வளவு? பி என்பவர் ஏ விட 20% அதிகமாக வேலை செய்வார். ஸோ பியோட திறன் எவ்வளவு? ஏவோட 20% அதிகமாக வேலை செய்வார். ஸோ 2 டிவைட் பை 15 2 டிவைட் பை 15 இன்ட்டு 20%. சரிங்களா? ஏயின் திறன் ப்ளஸ் பி பர்சன்டேஜ், பியோட திறன். ஓகேங்களா? ஏன்னா பி என்பவர் வந்து ஏ என்பவரோட 20% அதிகமாக வேலை செய்கிறார். அதனால தான் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை 25 அப்படின்றது தான் முக்கியம். இந்த சீக்வன்ஸ் தான் முக்கியம். இது ஏன் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. பியோட திறன்றது ஏவோட 20% அதிகம். ஓகேங்களா? ஸோ பிக்கு தேவைப்படுற நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனலி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 24. ஸோ 6 டிவைட் 1 பை 6 இன்ட்டு 1/4 அப்படின்றது வரும். இல்லை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் 4ன்றதை மினிட்ஸ் 6 hours 15 minutes. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 6 hours அப்படின்றத ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50க்கு சென்றார். சரிங்களா? இதில் ஸ்டேட்மெண்ட்டை கவனமாக பாருங்கள். அங்கே கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். சரிங்களா? ஒரு மனிதர் அந்த கூட்டத்திற்கு 40 நிமிடத்தில் காலதாமதம் வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. கூட்டம் துவங்குறதுக்கு 20 நிமிஷம் முன்னமே சுனில் என்பவர் 8:50க்கு போயிட்டார் அப்படின்றத விஷயம். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அவர் எத்தனை மணிக்கு ரீச் ஆனாரு? 8:50க்குன்னு எடுத்துக்கோங்க. அங்கே கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஓகேங்களா? அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும் நம்ம 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோமா அப்படின்றது. ஸோ அந்த பாயிண்ட் தாங்க முக்கியம். வேற எந்த கன்ஃபியூஷனும் இதில் எடுத்துக்கிட்டாங்க. அவர் 30 நிமிடம் முன்னாடியே வந்துட்டா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:20க்கு கூட்டம் தொடங்கும் அப்படின்றதான் விஷயமா இருந்திருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டினே கிட்டத்தட்ட கொஞ்சம் குழப்பம். ஏன்னா கூட்டத்துக்கு முன்னாடி 2 நிமிஷம் முன்னாடி சுனில் நண்பர் 8:50 போயிட்டாருன்னா நம்ம அந்த 20 நிமிஷத்தையும் கூட்டிட்டு வருவோம். ஸோ இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க. இந்த ரீச்சிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ண பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கோங்க. அதை 2 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ 8:20க்கு தான் கரெக்டாக அந்த கூட்டம் துவங்கியிருக்கு. சரிங்களா? மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.